ஏம்மா, நீ லோயாங்ல சங்காவை பார்த்தியா? நீ கவலைப்படாத. எனக்கு அவ மேல கோபம் எதுவுமே இல்லை. சங்காவை நீங்க மன்னிச்சிட்டீங்களா? எனக்கு தான் அவ மேல கோபமே இல்லையே. சங்கா தான் என்ன மன்னிக்கணும். அதான் என்னோட ஆசையே. சங்கா கூட ஒரு நாள் கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பா. சரி, அதை விடு. பாத்தியா, எல்லாமே உனக்கு பிடிச்சதாவே பண்ணிருக்காங்க. நல்லா சாப்பிடணும். எவ்வளவு இழைச்சு போயிட்ட. இதுல ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிடணும். ஏமா சாப்பிட மாட்டேங்கிற? மன்னிச்சிருங்கப்பா. அது இவ்வளோ சுவையான உணவையெல்லாம் பார்க்கும்போது என் கூடவே பயணம் பண்ண சின்ன பையன் தான் ஞாபகம் வரான். நல்லா சாப்பிடணுங்கிறது தான் அவன் ஆசையே. பாவம் அது நிறைவேறாமலே போயிடுச்சு. அந்த நேரத்துல என்னால அவனுக்கு ரொட்டி மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. என்கிட்ட அதை தவிர வேற எதுவும் இல்ல. அப்ப நீ பட்னியா இருந்தியா? ஆமாப்பா, என் கூட நிறைய பேர் பட்னியா இருந்தாங்க. நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதா நானே இங்கெல்லாம் சம்பாதிச்சேன். சாப்பாடு கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இவ்ளோ சுவையான விருந்த நான் இங்க பாக்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்பா, நாங்க தனியா கஷ்டப்படாம இருந்திருந்தா ஜனங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நமக்கு வர கடிதங்களை விட நிறைய கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அந்த பாதிப்புல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆனா மத்தவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நீ வருத்தப்படுவேன்னு நினைக்கவே இல்லை. லேயான், உனக்கு என்ன வேணும்னு கேளு, கொடுக்க நான் தயாரா இருக்கேன். நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். நம்ம நாட்டு ஜனங்க என்னைக்குமே பசியில கஷ்டப்படக்கூடாது. ஆகட்டும்மா, நான் உனக்கு சத்தியம் பண்றேன். ஓ ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நன்றிப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. முதல்ல சாப்பிடு. பாவம் பசியில இருப்பேன். ரொம்ப அழுக்கா இருக்கேம்மா, அதையும் பயன்படுத்துற. புதுசா எடுத்துக்க வேண்டியது தானே? இதுக்கு முன்னாடி மாதிரி இருந்திருந்தா யார்கிட்டயும் சொல்லாம நானே இதை தூக்கி போட்டு புதுசு எடுத்திருப்பேன்பா. ஏன்னா அப்போ எனக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது. ஆனா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை ஜனங்களோட கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மேசையில இருக்க உணவா இருக்கட்டும், இல்ல என் கையில இருக்க கைக்குட்டியா இருக்கட்டும், ஜனங்களோட கஷ்டத்தால நாம இதை எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்பா. எதையும் தூக்கி போடக்கூடாது. லேயன், நீ ரொம்ப வளர்ந்துட்டமா. நேர்ல வந்து நான் பார்க்கலனாலும் இந்த பயணத்துல நீ நிறையவே மாறிட்டேன்னு எனக்கு தெரியுது. நீ ஒரு புது லேயனா மாறி இங்க வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. அப்பா, நான் வழியில நிறைய நல்லவங்களை சந்திச்சேன். நான் யோஞ்சோல இருக்கும்போது சாய் அவர்கள் அவங்க கைத்தறி கடையில எனக்கு வேலை போட்டு கொடுத்து எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சாங்க. அவங்க என்ன கூட்டிட்டு போய் கைத்தறி வேலையை கத்து கொடுக்காம இருந்திருந்தா என்னால இங்க நிச்சயமா வந்திருக்கவே முடியாது. அப்பா, நீங்க அவங்கள கூப்பிட்டு நல்லா வாழ்த்தணும். என்ன பண்ணணும்னு சொல்லு. அப்பா, இங்க பாருங்க. இதுல இருக்கிறது எல்லாமே அவங்க பண்ணதுதான்ப்பா. இங்க இருக்க கைத்தறிய விட அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்கப்பா. அவங்க எங்கேயோ ஒரு மூலையில இருக்காங்க. அவங்கள பத்தி யாருக்குமே தெரியாது. அதான் அவங்களால வளர முடியல. நீங்க உதவுனீங்கன்னா அவங்க நல்லாவே வளருவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். எப்பவும் வெக்கப்படுற என் பொண்ணு என் முன்னாடியே இப்படி தைரியமா பேசுறத பார்க்க நம்பவே முடியல. திறமையான முதல்ல முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறா. நான் இதை விற்கவும் செஞ்சேன்ப்பா. நல்லாவே வித்தேன். சாய் கூட என்ன நல்லா புகழ்ந்தாங்க. பாவம், நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட இல்லையா லேயான்? சாய் அவர்கள் எனக்கு சுதந்திரமா வாழ கத்து கொடுத்தாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு கத்து கொடுத்தாங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் என் மனசுக்கு நிம்மதியை கொடுத்துச்சுப்பா. எனக்கு இன்னொரு கோரிக்கையும் இருக்கு. என்னன்னு சொல்லுமா.
நான் நம்மளோட அரண்மனையை விட்டு நகரங்களுக்கு போய் ஜனங்களோட பழக விரும்புறேன். சம்மதிக்கிறேன். ஆனா உன் கூட பாதுகாப்பு வீரர்களும் வருவாங்க. நீ மறுபடியும் எங்கேயும் தொலைஞ்சு போயிடக்கூடாது. கவலைப்படாதீங்கப்பா, நான் எங்கேயும் தொலைஞ்சு போக மாட்டேன். நான் உன்னை ரொம்ப குறைச்சல எடை போட்டுட்டேன். போ. ஏய். நில்லு. லீ அவர்களே, தளபதி என்ன அரசரை சந்திக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. என்ன விஷயம்? அது வந்து அரசர்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு சொன்னாரு. இத பத்தி எதுவும் கேட்காதீங்க. கண்டிப்பா நான் உன்னை உள்ள விடுறேன். ஆனா இப்ப அரசர் உள்ள இல்லையே, மகாராணி கூட இருக்காரு. என் கூட வா. உத்தரவு. லீ அவர்களே, அரசர்கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அவசியம் இல்லை, நீ நேராவே உள்ள போலாம். அவங்க உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சரி. ம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அரசரை பார்க்க கழுகு படையில இருந்து வந்திருக்கேன். அரசே, நம்ம அரசன் ஆஷ்லேசுனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காருன்ற விஷயம் ஆஷ்லேசுனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் தெரியலையே. மறுபடியும் உறவை கொண்டாட ஆள் அனுப்பியிருக்கான். வினோதமா இருக்கா. அவங்க படையில நிறைய பேர் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மூலிகையை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். பாவம், அநியாயமா இறந்துட்டான். உடனே புதைச்சிருங்க. உத்தரவு இளவரசி. ஒரு நிமிஷம், உள்ள என்னவோ இருக்கு பாரு. ஆஷ்லேசுனுக்கு டிங்ஷன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன ஆளுங்க எத்தனை பேர் லூயாங்ல இருக்காங்க? துருகை எல்லாரையுமே கொன்னுட்டாரு. ஜின்சே கூட இறந்துட்டா. ஜின்ஷே, அவ ரொம்ப பாவம். அந்த லீஷிமின் இருக்கிற வரைக்கும் நாம எதுவும் பண்ண முடியாது. என் மேல நம்பிக்கை வைங்க. நான் சீனியை வழி நடத்துறேன். உங்க லட்சியத்தை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நீ விசுவாசமா இருப்பேன்னு நான் எப்படி நம்புறது? நீங்க என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்காக நான் என் உயிர் கூட கொடுக்க தயாரா இருக்கேன். ஏத்துக்கிறேன், ஆனா நீ சாதிச்சு காட்டணும். உத்தரவு. யாங்லிய நாம நம்ப முடியாது. ஏன்னா சின்னிக்கு ரொம்ப சேதாரம் ஆயிடுச்சு. கழுகுபடியும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. இனி தாமதிக்க கூடாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? வாழ்க்கையில பொறுத்திருந்தது போதும். வெற்றியோ தோல்வியோ இதுல தெரிஞ்சிரும். காவலுக்கு இங்கே இருங்க. யாரையும் உள்ள வர அனுமதிக்காதீங்க. உத்தரவு. அரசே,
நீ மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? உங்களுக்கு தலைவலியா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அத போக்குறதுக்காக உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இத குடிங்க. நம்மளோட வீரர்கள் ஆஸ்லேசோனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அது நான் கேட்க சொல்லியிருக்கேன். இன்னும் எதுவும் தெரியல. அவன் இது வரைக்கும் என்ன பார்க்க இங்க வரவே இல்லை. பெத்த அப்பாவா அவன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான்னு நல்லா புரியுது. வருத்தமா இருக்கு. ஆனா சொன்னீங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் எங்க போனான்னு கூட யாருக்குமே தெரியல. அவன் திரும்ப வரமாட்டான்னு தான் தோணுது. போய மூடிட்டு போ. அவனை பத்தி பேச உனக்கு அருகதை இல்ல. அரசே, உங்களுக்கு தலைவலி இருக்கிறதுனால மூலிகை எல்லாம் போட்டு நல்ல கஷாயம் பண்ணியிருக்கேன். சூடா இருக்கும் போதே குடிச்சிருங்க. தலைவலி சரியாயிடும். வேண்டாம் போ. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் கூடவே இருந்து பாத்துக்கிறேன். நான் உங்களுக்காக ராத்திரி பகலா புத்தகங்களை படிச்சு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு உங்க உறவினர்களோட ரத்தம் தேவைப்படுது. பாருங்க, நான் கொடுத்திருக்கேன். நீ என்ன குணப்படுத்தத்தான் முயற்சி பண்றியா? அரசே, தயவு செஞ்சு குடிங்க. மருந்து குடிச்சிங்கல்ல, கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. லேமா, சொல்லுங்க இளவரசி. கழுகு படைங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சதுனால அவங்கள கைது பண்ணிருக்கோன்னு கழுகு படைக்கு உடனே தகவலை கொடு. இனிமே யாருமே அப்படி உள்ள வரக்கூடாது. இளவரசி, அந்த வீரனோட தலைய ஆஸ்லேசோனுக்கு இப்போ நாம அனுப்பி வச்சா என்ன? அதை பார்த்தா அவனுக்கு பயம் வரும்ல. வேண்டாம். ஆஷ்லேசன் எதுக்காக அந்த படைக்கு தளபதியா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் வெறும் ஒரு வீரன்றதுனால மட்டும் கிடையாது. அவன் ஆளுங்களுக்கு ஒண்ணுனா எதை வேணும்னாலும் அவன் பண்ணுமா, தயங்க மாட்டான். அதனாலதான் அவனுக்கு எல்லாரையும் பிடிக்கும். அவனோட ஆளு இறந்துட்டான்ற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சா அவன் உடனே கிளம்பி இங்க வந்துருவான். அப்புறம் இவ்வளவு நாளா நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாமே வீணா போயிடும். நான் லட்சியத்தை அடைய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆஸ்லேசோன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நாம நினைச்சோம்னா அந்த படையை ஒரு தெரியாம அழிச்சிடலாம் இளவரசி. என்ன பேசுற நீ? நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லக்கூடாது. இவ்வளவு வருடங்களா நான் ஏன் அடங்கி இருக்கேன் தெரியுமா? இளவரசருக்காக. என் பையன் இங்க அரசர் ஆகணும்னு நான் நினைக்கலனா இங்கேயே கடந்து எதுக்காக இப்படி கஷ்டப்படணும்? அந்த ஆஷ்லேசன் என் பையன் அரசர் ஆகிறதுக்கு தடையா இருக்கிறான். அவன் சாகணும்னு நான் வேண்டாத நாளே இல்ல. அதுக்காக நான் தேடாத வாய்ப்புகளும் இல்ல. ஆனா யான்லேக்கு அவன் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். என் பையன் கூட போட்டி போட அவனுக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னு கூடிய சீக்கிரமே இளவரசரும் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அன்பா நடந்து பாரு. என்ன அவன் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் அரசரானா அது போதும் எனக்கு. நான் அனுபவிச்ச கஷ்டத்தை அவன் அனுபவிக்க கூடாது. அவன் அரசனா சந்தோஷமா இருக்கணும். மகாராணி,
நீ இங்க என்ன பண்ற? அரசர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ, மகாராணி, அரசரோட உடல்நல நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகுது. மருத்துவர் குழுவுக்கு கூட என்ன பண்றதுன்னு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா? நான் நிறைய புத்தகங்களை படிச்சு மூலிகை கஷாயம் ஒண்ணு கொடுத்திருக்கேன். ஓ, அதை குடிச்சதுனால அவர் தூங்கிட்டு இருக்காரு. அதனால எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். ஆமா, உண்மைதான். ரொம்ப நன்றி. நீங்க கவலைப்படாதீங்க. அரசரை நான் கூட இருந்து அவரை பாத்துக்கிறேன். அவன்கிட்ட ஜாக்கிரதையார அவன் நமக்கு பிரச்சனையா மாறுவான். எனக்கு புரியுது இளவரசி. நாளையில இருந்து இந்த கூடாரத்துக்கு வெளியில நம்ம ஆளுங்க தான் காவல் காக்கணும், இங்க இருக்கவங்க கிடையாது. உத்தரவு. அப்பா உன்னை என் கூட அனுப்புவாரு நான் எதிர்பார்க்கல. நீ ஏன் அங்கேயே நிக்கிற? ஹவுது, ஏன் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்ட? உங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கல? அப்புறம் எதுக்காக வந்த? அரசர் பேச்ச தட்டக்கூடாது. அப்போ எனக்கு பிடிக்கலனா போயிடுவியா? கொஞ்சம் நில்லு. எப்போத்துல இருந்து சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்ச? ஹவுது, நான் நில்லுன்னு சொன்னேன். நீங்க என் மேல கோமா இருப்பீங்கன்னு நான் ரொம்ப பயத்துல இருந்தேன். நான் என்ன பண்ணணும்னே எனக்கு புரியல. நான் பண்ணது தப்புதான். நான் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல. நான் தூரமா இருந்தே கண்காணிச்சுக்கிறேன். நில்லு. உன் கூட நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இப்படி திரும்ப. நான் உன்னை ஒன்னும் பண்ணிட மாட்டேன். அன்னைக்கு லூயிங் கோவில்ல நீ சங்காவை வேணும்னு தானே தப்பிக்க விட்ட. எனக்கு தெரியாது. சங்காவை விட்டது உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? நம்மளுடைய எதிரிகளை நான் கொன்னேன். அப்போ நீ கொல்லாதவங்க நம்ம எதிரிங்க கிடையாது. நம்ம நாட்டுக்கு கெடுதல் செய்யறவங்க தான் நம்ம எதிரிங்க. நன்றி. நம்ம நாட்டை காப்பாத்துறது என் கடமை. நீங்க நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. சரி, எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. அப்படின்னா நான் இனிமே தூரமா தான் இருக்கணுமா?
ஆமா, ஏன்னா நான் தான் இந்த நாட்டோட இளவரசில. தூரமா இருந்து என்னை காப்பாத்தணும். உத்தரவு. தளபதி, யாரோ திரும்பி வந்துட்டானா? இன்னும் வரல. ஆனா வந்திருக்கிறது நீ இங்க என்ன பண்ற? நீ இங்கிருந்து போகணும்னு முடிவு பண்ணிட்ட. அப்புறம் எதுக்காக அரசர்கிட்ட மருந்து வேணும்னு கேட்டிருக்க? அரசர் உத்தரவுப்படி நீங்க எல்லாரும் சபிக்கப்பட்டவங்க. நீங்க யாருமே அங்க வரக்கூடாது. உன் ஆள் அங்க வந்து மன்னர்கிட்ட தப்பா நடந்துகிட்டான். ஆஸ்லே சூன், கான் தான் உன்னோட அரசர்னு ஏத்துக்கிறியா இல்லையா? யாரோ எங்க? அவனை கைது பண்ணியிருக்கோம். அவனை கொல்லாம விட்டது உன் மேல அரசருக்கு இருக்கிற அன்புனாலதான். அது மட்டும் இல்ல, நீ கேட்ட மூலிகை இப்ப அங்க இல்ல. அதனால எங்களை எதிர்பார்க்காம நீங்களே கண்டுபிடிங்க. தளபதி, நான் நம்ம படைய கூட்டிக்கிட்டு உடனே நான் போறேன். யாரும் நம்ம கூட வளர்ந்த நம்ம சகோதரர் அரசருடைய சிறைனா எப்படி இருக்கும்னு தெரியும்ல. அங்க ஜனங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம யாரோ அதெல்லாம் கண்டிப்பா தாங்கவே மாட்டான். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? இல்ல, இப்ப மட்டும் நம்ம அங்க போலனா அவங்க வலையில நம்ம சிக்கிடுவோம். நம்ம படையோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். அப்ப யாரோ பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாமா? சுவிஷே, சங்கா சொன்னது உண்மை. இப்ப நாம அங்க போய் சண்டை போட்டோம்னா மூஜின் மத்தவங்களோட கதி என்ன ஆகும்? ஆனா அங்க அந்த மூலிகை இல்லைன்னு சொன்னது போய். இப்ப நாம அங்க போனோம்னு வை, நம்ம பலவீனமா இருக்கோம்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். நான் யாரோ காப்பாத்துறேன். ஆனா இப்போதைக்கு அவன் சிறையில இருந்துதான் ஆகணும். இப்ப நம்ம என்ன பண்றது? உடனே மூலிகையை கண்டுபிடிக்கணும். அதுதான் பண்ணணும். உங்க யாருக்கும் பொறுப்புங்கிறதே கிடையாதா? அங்க என்ன நடந்தது, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் அவசியம் இல்ல. இப்ப நமக்கு நேரம் கிடையாது. இங்க இருக்கிறவங்கள உடனே காப்பாத்தணும்னு நாம நினைச்சோம்னா அந்த மூலிகையை உடனே எடுத்துட்டு வந்து மருந்த தயாரிக்கணும். இல்லனா திறமையான ஆளுங்களை அனுப்பி அந்த மூலிகை எங்க இருக்குமோ உடனே எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஆமா, அதுவும் சரிதான். உடனே ஆளுங்களை அந்த மூலிகையை எடுக்க அனுப்பணும். இதுதான் எல்லாத்த விடவும் முக்கியம். அதனால நம்ம இப்ப கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆமா, நம்ம ஆளுங்களை உடனே அனுப்பி அந்த மூலிகையை கொண்டு வர சொல்லு. யாரோ விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அப்பா நிச்சயமா யாரோவை கொல்ல மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உத்தரவு. நீங்க சொல்றத நான் நிச்சயம் கேட்கிறேன். நல்லது, என் கூட வா. நோயாளிங்க கிட்ட சில மருந்துகளை எடுத்துட்டு போவோம். மூபேல வளர்ற மூலிகை அது. யாங்ஸிங் ஆளுங்களை நான் உடனே இப்ப அங்க கிளம்ப சொல்றேன். 3 நாள்ல நாங்க மூபேக்கு போயிடுவோம். ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் கூட அங்க போனதில்ல. உன்னால எப்படி போக முடியும்? மந்திரி அவர்கள் நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு. அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. யுவானா சீது அவர்களை பாத்துக்க சொல்றேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போறோம். ஆனா என் மேல நம்பிக்கை இல்லையா? மூஜினுக்கு வர உடம்பு சரியில்லை. உன்னையும் ஆபத்துல தள்ள முடியாத. நான் தானே இங்க வரேன்னு சொன்னேன். இதுவும் என்னோட வீடுதான். உங்களுக்காக என் உயிரே போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாம நமக்கு இப்ப வேற வழியும் இல்ல. சங்கா, மிமி, நீ மூஜின் கூட இருக்கேன்னு சொன்ன. எதுக்கு இங்க வந்த? நான் தான் முன்னாடியே சொன்னல, எங்க சொந்த ஊர் மூபேன்னு. பேசினது கேட்டியா? என்னை கூட்டிட்டு போ. நான் சின்ன வயசுல இருந்து அங்கதான் வளர்ந்தேன். எனக்கு மூபே பத்தியும் தெரியும், அந்த மூலிகை பத்தியும் தெரியும். உங்களை விட நான் தான் அதை சீக்கிரமா கண்டுபிடிப்பேன். நாம அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டா எல்லாரையும் காப்பாத்திடலாம். நானும் உங்க கூட வரேன். தளபதி, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். அந்த பாவத்தை கழுவ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆஷ்லே சுன், என் கூட மிமியும் வரட்டும். சரி. ஹவுது, என் கூட நடக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இது என்னுடைய கடமை.
ஏன் அவசரப்படுறீங்க? மெதுவா சாப்பிடுங்க. ಹೌದು. சொல்லுங்க இளவரசி. ஒண்ணும் இல்ல, விடு. உங்களை எந்நேரமும் கண்காணிக்க சொல்லி அரசர் உத்தரவு போட்டிருக்காரு. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒருவேளை நீ யாரையாவது ரொம்ப நல்லா விரும்புறனா, நீ விரும்புறவங்க வேற ஒருத்தவங்கள விரும்புறாங்கன்னு தெரிஞ்சா நீ அவங்கள விரும்புறத சொல்லுவியா? நான் அவங்க கிட்ட சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன விரும்பலன்னு அவங்க சொன்னாலும் பரவாயில்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லாம நிச்சயமா என்னால இருக்க முடியாது. நீ சொன்னது சரிதான். அவங்க கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லலனா என் மனசை நானே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கும். இளவரசி, ஆனா எனக்கு இப்போ நல்ல தைரியம் வந்துருச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா நேரா போய் அவர்கிட்ட சொல்ல போறது எனக்கு இன்னும் அதை நினைச்ச பயமா தான் இருக்கு. சொல்லாமையும் இருக்க முடியாது. ಹೌದು, நீ என்னமோ சொல்ல வந்தல? ஒண்ணும் இல்ல. நம்ம போலாமா இளவரசி? இந்தாங்க, தண்ணி குடிங்க. ஊத்து. மோஜின், நான் கொஞ்சம் நல்லா திரும்ப வந்துருவேன். அது வரைக்கும் நீ உயிரோட இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ண. எனக்காக காத்துட்டு இரு. உனக்காக நான் மூலிகை எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாரு மோஜின், நான் வர வரைக்கும் நீ கண்டிப்பா உயிரோட தான் இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? இல்லன்னு வை. மந்திரி அவர்களே, தளபதி, சுஃபங்கும் சீபாக்கும் நாம மூபேக்கு போறோம்னு தகவல் கொடுத்துட்டேன். அவங்க நமக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம யூவான சீத்து அவர்களும் நம்ம மத்த சகோதரங்களும் நல்லபடியா பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சரி வாங்க போலாம். சரி.
ஷூயு அவர்களே, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? வயல்வெளியில நீ நடந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னு இப்பதான் ஹவுது என்கிட்ட வந்து சொன்னான். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படும்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி, அப்ப வாங்க நம்ம 2 பேரும் நடந்து போவோம். சரி வா. ம், இந்த மழை எப்போ நிக்கும்னு தெரியல. பெய்யட்டும், அப்போதான் விவசாயிங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரம் இந்தா. இந்தாங்க. சந்தோஷம். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. ஷூயு அவர்களே, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லியான், நீயும் ரொம்ப மாறிட்டேன்னு தோணுது. எனக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ள தைரியம் இன்னும் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு தைரியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு தைரியமா ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லு. ஷூயு அவர்களே, நம்ம லூயாங்ல சந்திச்சதுல இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை எப்படி கேக்குறதுன்னு தெரியல. என்ன கேட்கணும்? கேளு. நீங்க இன்னும் சங்காவை தான் விரும்புறீங்களா? செங்காவும் நானும் எப்பயோ பிரிஞ்சு போயிட்டோம். இப்போ நாங்க நண்பர்கள் கூட கிடையாது. அவ செங்கானை விட்டு போனப்பவே எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும். ஷூயு அவர்களே, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் உங்களை விரும்புறேன். ஷூயு அவர்களே, நீங்களும் என்ன விரும்புறீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மௌனம் சம்மதமா? அது வந்து வாங்க மருத்துவரே. இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்தேன்னா உடம்பு கெட்டு போயிரும். சரி. என்ன யோசிக்கிற? என்கிட்ட சொல்றியா? நேரத்தை கணிச்சிட்டு இருக்கேன். சங்கா நாளைக்கு காலையில அவ மூபேவுக்கு போய் சேர்ந்துருவா. ஓடாடா, மோசம். உனக்கு இப்போ பயங்கரமான ஒரு வியாதி வந்துருச்சு. எனது வியாதியா? உனக்கு இன்னுமா புரியல? காதல் வியாதி. இந்த பொருள் நல்லா இருக்குல்ல? ஆமா, இதை எடுத்துக்கோ. ஏய், சீக்கிரமா வா. ஜங்கா, உன் யோசனை நல்லா இருக்கு. 2 பேரா ஊருக்குள்ள போனா சந்தேகம் வராது. காவலர்கள் கூட கண்டுக்க மாட்டாங்க.
அதனால நம்மள நிறைய பேர் வந்து மத்திய பகுதியை சேர்ந்தவங்க தான். காவலர்கள் வந்து நம்மள தடுப்பாங்கன்னு பயந்தேன். ஊருக்குள்ள போற வரைக்கும் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஊருக்குள்ள போயிட்டா பிரச்சனை இருக்காது, சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும். உனக்கு இது பிடிச்சிருக்கா? மினி, மூபே எப்போதுமே இப்படி கலகலன்னு இருக்குமா, இல்ல இன்னைக்கு ஏதாவது பண்டிகையா? இன்னைக்கு கீஹான் பண்டிகை. இங்க இருக்கிறவங்க அந்த மூலிகையை வச்சு நோய்வாய்ப்பட்டவங்கள குணமாக்குவாங்க. இங்க மருந்து கடையில கண்டிப்பா அந்த மூலிகை கிடைக்கும். நாம கவலைப்பட வேண்டாம். வா 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 வா. அங்க என்னாச்சு? போ போ. என்ன நிக்கிற? போ போ. கேளுங்க. வா. ஏன் இப்படி எங்களை பண்றீங்க? போ போ போ. அவங்க எல்லாரும் ஆஷ்லி இனத்தை சேர்ந்தவங்க தானே. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. போ. ஏன் நிக்கிற? இந்த பக்கம். விடுங்க எங்களை. மினி, நீங்க வந்து 10 வருஷம் ஆகுதா? இந்த ஊரு இதுக்கு முன்னாடி கூட இப்படிதான் இருந்ததா? நான் இங்க இருந்து வந்தப்ப இந்த ஊர்ல அவ்வளவு மக்கள் கிடையாது. இப்ப இது இவ்ளோ செழிப்பா இருக்குன்னா என்னால நம்பவே முடியல. அது மூபேயோட ராஜா ரொம்ப திறமைசாலின்னு கேள்விப்பட்டிருக்கேன். 10 வருஷத்துல இந்த நகரத்தை இவ்ளோ செழிப்பா மாத்திருக்காரு. அவரோட திறமை எல்லாத்துலயும் தெரியுது. அந்த மாதிரி ராஜா இருந்தா மூபேக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உண்மைதான். சரி வா, நம்ம போலாம். எல்லாருமே ஒரு தடவை வந்து பாருங்க, ஜாக்கிரதையா பாருங்க. இதுல ஒண்ணும் இல்ல, காலி டப்பா. இங்க பாருங்க, ஒண்ணு இல்ல. 3 2 1. இது ரொம்ப அற்புதமா இருக்கே. உனக்கு இது பிடிச்சிருக்கா? அப்ப இத உனக்கே கொடுத்துறேன். ரொம்ப நன்றி. ஆனா இது என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு? கவலைப்படாத. ஐயோ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நாணயம் போடுங்க போடுங்க. போடுங்க போடுங்க. நல்லா போடுங்க. நன்றி நன்றி. மந்திரி அவர்களே, கேட்டீங்களா? நான் விசாரிச்சு பார்த்தேன். இங்க அரசு அந்த மூலிகைய விற்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். எந்த மருந்து கடையிலயும் அது கிடைக்காதாம். நம்ம கழுகு படைக்கு தேவையான மூலிகையை கொண்டு போறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. வீட்டுல இருக்கிறத கொடுங்கன்னு கேட்டோன்னு வெயி, அது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறும். நம்ம யாரு ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இங்க இருக்கோங்கிற விஷயம் ராஜாவுக்கு தெரியக்கூடாது. அதுதான் நல்லது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இது அவங்க வேணும்னே தான் பண்றாங்க. அரசர் கான் கிட்ட இருந்து தான் உத்தரவு வந்திருக்கும். மந்திரி அவர்களே, வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு யோசனை இருக்கு. எல்லா இடத்துலயும் பேராசை பிடிச்சவன் ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். அதனால நாம அதிக விலை கொடுத்து வாங்குவோம்னு சொன்னா கண்டிப்பா கொடுப்பான். மந்திரி அவர்களே, அப்படி யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. அவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம். நமக்கு அது வேணும். சரி, நான் உடனே போய் விசாரிக்கிறேன். இருங்க, இன்னொரு விஷயம். ஆஷ்லி வீரர்களை பார்த்தேன். அவங்க பார்க்கறதுக்கு எல்லாருமே புது வீரர்கள் மாதிரி இருந்தாங்க. இதை எப்படியாவது ஆஷ்லி சொன்னுக்கு தெரியப்படுத்தணும். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை நான் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் என் கூட வாங்க. உத்தரவு. சங்கா, கவலைப்படாத. நம்ம எல்லாருமே இங்கதானே இருக்கோம். நம்மளோட வேலையை முடிச்சிடலாம். பக்கத்துல ஏதாவது சத்திரத்துல ஓய்வெடுக்கலாம். வாங்க போலாம். போதும். தளபதி, ஷிபாவ் எதுக்கு தனியா சத்திரத்துல தங்க சொன்னீங்க? கூட நான் போயிருப்பேன்ல. ஷிபாக்கு தனியா இருக்க தான் பிடிக்கும். அப்படி தனியா இருக்கிறது ஆபத்து இல்லையா? என்ன எதுக்கு பாக்குறீங்க? கடைக்காரரே, ஆ நான் எடுத்துட்டு போக சில உணவுகளை கட்டி கொடுங்களேன். கண்டிப்பா. ஏன் இதெல்லாம் உனக்கு பத்தாதா? ஷிபா எனக்கு தெரிஞ்ச அவ சாப்பிடவே இல்லை. அவளுக்காக தான் எடுத்துட்டு போறேன். யாராவது வரீங்களா? என்ன வேணும் சொல்லுங்க. என்னாச்சுங்க?
நல்ல திருப்தியா சாப்பிட்டீங்களா? சாப்பிட வேற ஏதாவது கொடுக்கவா? இல்ல கொடுத்த வரைக்கும் போதும். நான் கொஞ்சம் அவசரமா வந்துட்டேனா, என்கிட்ட பணம் இல்ல. நான் வேணா உனக்கு பத்திரம் எழுதி கொடுக்கறேன். கொஞ்ச நாள் கழிச்சு பணம் கொடுத்து அதை வாங்கிக்கிறேன். என்ன சரியா? என்னம்மா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நான் என்ன இழுச்சவாய மாதிரி தெரியறேனா? முதல்ல நீங்க சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா இடத்த காலி பண்ணுங்க. அப்புறமா பணம் கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. நான் ஒன்னும் உன்னை ஏமாத்த மாட்டேன். இதை விட 2 மடங்கு இல்ல 3 மடங்கு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இப்ப நீ பணத்தை கொடுக்கலன்னு வையேன், அப்புறம் உன்னை நான் காவலர்கள் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். என்கிட்ட பணம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? இந்த கைக்குட்டை மத்திய பகுதியை சேர்ந்த ராஜா பயன்படுத்தினது. இது ரொம்பவே விலை உயர்ந்தது. நான் சாப்பிட்டதை விட இதோட விலை ரொம்பவே அதிகமா இருக்கும். நான் சாப்பிட்டதுக்கு பதிலா நீங்க வேணா இத வச்சுக்கோங்களேன். சரியா? என்னது? அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்துறதா அது? நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? என்கிட்ட இப்போ பணம் இல்ல, அதான் நான் உன்கிட்ட இத கொடுத்தேன். பணம் இருந்திருந்தா நான் ஏன் இத கொடுக்க போறேன்? இன்னும் சொல்ல போனா நீங்க தான் எனக்கு நிறைய தரணும். அப்படியா சொல்றீங்க? இத பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கூட மத்திய பகுதியை சேர்ந்தவங்க தானே? அதனால இந்த கைக்குட்டைய கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்.